ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் 2 வார்த்தைகள் நாம் கேட்டோம். முதல் வார்த்தை மன்னித்தல். தேவன் அப்படிப்பட்டவர்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே முதல் வார்த்தையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, இந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி அந்த நேரத்திலும் அந்த இருக்கிற அந்த ஜனங்களுக்கான ஆண்டவர் எப்படி மன்னிப்பு கொடுத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பிறரை நாம் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். 2வது வார்த்தை சகோதரி பிரேம்குமாரி அழகாய் பேசினார். ஒரு ரட்சிப்பு, அந்த தேவனுடைய அந்த பார்வையிலே அந்த கல்லர் எப்படி ரட்சிப்பு பெற்று நீயும் என்னோடு கூட இன்றைக்கு பரதேசில் இருப்பாய் சொன்னது போல அந்த கல்லன் எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டானோ அதே போல இன்றைக்கு நமக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகணும். நமக்குள்ளே என் தேவாதி தேவையை நோக்கி பார்க்கும் பொழுதே எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு வாழும் பொழுதே கண்டிப்பா நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுப்பார். 3ஆம் வார்த்தை இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனமும் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற நமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டே தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றான். 27ஆம் வசனம், பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே எவ்வளவு பாரத்தோடு அந்த இருக்கிற மரண தருவாயிலும் தன்னுடைய தாயை என்ன செய்யறவர் தன் கடமையை செய்ய முற்படுகிறார். அந்த தாயை பராமரிக்க அவர் நினைக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ பாடுகள், ஆனாலும் என் தாயை நான் கைவிடக்கூடாது. ஏன்னா அவர் தாயை நேசிக்கிறவர், அந்த தாயின் மேல அன்பு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் அந்த தாயை அந்த மரண தருவாயிலும் விட்டுவிடக்கூடாது சொல்லி தன் அன்பாய் நேசித்த தன் சீஷனிடத்தில் அவர் நினைத்தார். சீஷன் என்று யாரை சொல்லுவோம் என்றால், தன் ஜீவனை வெறுத்து அவர் பின்னாய் செல்லும் பொழுது அவர் சிலுவை எடுத்து அவர் சுமந்து கொண்டு அவர் பின்னாய் செல்வது பார்த்தா சீரன் சொல்வோம். அப்படிப்பட்ட சீஷன் இடத்துல, ஏன்னா ஆண்டவர் அன்பாய் நேசித்த சீஷன் யாருன்னா அவர் யோவான். அந்த யோவானை நேசித்ததுனால அவர் என்ன சொன்னாரு, தன் தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று அந்த சீஷனை பார்த்து அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதே போல அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று அந்த இடத்துல அந்த தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவை அங்க காண்பிக்கிறார். ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பிரதானமான குமாரன். அந்த பிரதானமான குமாரன் இப்போ ஒரு குடும்பத்துல பார்க்கும் பொழுது ஒரு முதற் பேரானவர் என்னன்னா மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு கடமை ஆற்றுகிற மகனாய் அந்த இடத்துல காணப்படுகிறான். அது போலதான் ஆண்டவர் சொல்லுற காரியம், ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிய காரியம், சிமியோன் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது அவர் சொல்றாரு, லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 2:35 வாசிக்கலாம். லூக்கா 2:35, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் பிறக்கும் முன்பதற்கே சிமியோன் தீர்க்கதரிசியானவர் இந்த வார்த்தை சொல்கிறார். ஏன்னா அந்த பாடுகள் பட வேண்டிய காரணத்தை பார்க்கும் பொழுது, அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த தாய் எப்படி அந்த இடத்துல அவர் ரொம்ப வேதனைப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு துன்பம் அனுபவிட்டு இருப்பாங்க. அதை முன்கூர்த்தியே ஆண்டவர் சிமியோன் மூலமாய் அந்த தீர்க்கதரிசி மூலமாய் அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார். அதனால்தான் இந்த இடத்துல உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். ஏன்னா ஒரு தாய் நம்ம இப்போ ஒரு பெற்றோர் இருக்கிறோம், இந்த ஒரு பிள்ளை நடந்து வந்துட்டே இருக்கான், அந்த பிள்ளை எங்கேயாவது விழும் பொழுது ஐயோ என்று சொல்லி மனசு அலறி கொடுத்து அவன் அந்த பிள்ளையை வாரிக்கொள்வோம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிலுவையில 2 கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, ஒரு பக்கம் தலையில முட்கிரீடம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அந்த ரத்தம் அந்த முகம் வெளியும் பொழுது அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை அவள் அனுபவித்து இருக்குமா.
ஆனா அந்த தாய்க்கு முன்கூட்டியே தெரிந்ததுனால அந்த இடத்துல அவங்க பரிதாபமா நின்று கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தாயை பார்த்து அவர் சொல்றாரு, இதோ உன்னுடைய மகன் என்று தன்னுடைய ஸ்தானத்தை அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அன்பாய் நேசித்த தன் சீஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களில, இந்த கடைசி காலத்துல நம்ம என்ன செய்யணும், தாயின் தகப்பனை என்ன செய்யணும், பராமரிக்கும் பொழுது நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், அறுக்க முடியும். ஏன்னா நாம் எதை செய்கிறோமோ நம்ம பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதை பார்த்து கொண்டு என் தாயின் தகப்பனோ அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்களோ அதை பார்க்கும் பொழுது அவர்களும் என்ன செய்வாங்க, அவன் தனக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு அவன் செய்ய முற்படுவான். அதே போலதான் இந்த நாட்களில நம்ம என்ன செய்யணும், நம்ம வயதான நம்முடைய தாயை தகப்பன் என்ன செய்யணும், பராமரிக்கணும், அவரிடத்தில் அன்பாய் பேசணும். அதான் இந்த இடத்துல ஒரு முன்மாதிரியாய் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதே பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிற இலச்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன். ஒரு மகனானவன் என்ன செய்யணும், அந்த தாயை அரவணைக்கிற அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யணும், அந்த மகனானவன் துரத்தி விடுகிற சமயம் இருக்கு. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது எத்தனையோ பிள்ளைகள் தாயின் தகப்பனை என்ன செய்யுது, வீட்டோடு வைத்துக் கொள்ள மாட்டாங்க. தாயின் தகப்பனை என்ன செய்வாங்க, அவங்கள வெளியே கொண்டு போய் விடுவாங்க. எத்தனையோ பிள்ளை அனாத ஆசிரமங்களில கொண்டு போய் விடுவாங்க. அப்படி விடும் பொழுது அவங்களுக்கு அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு துக்கம் பாருங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க இருக்காங்க, சமாதானமா தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது, அந்த அனாத சரணாலயத்தை பார்க்கும் பொழுது அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம். ஏன்னா நான் நேசித்த என் மகன் என்னை விட்டு விட்டானே, நான் நேசித்த என் மகள் என்னை விட்டு விட்டாலே என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் எவ்வளவோ அவங்க துன்பப்படுகிற நாட்கள் உண்டு. ஆனா அதை பார்க்க ஆண்டவன் தான் இந்த இடத்துல ஒரு முன்மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். அதே போல நீதிமொழிகள் 20:20 பார்க்கும் பொழுது, தன் தகப்பனையும் தன் தாயின் தூஷிக்கிறோடைய தீபம் என்னது, காரிருளில் அணைந்து போகும். தகப்பன் தாய் தூஷிக்கிறோடைய தீபம். ஒரு வீட்டுல ஒரு விளக்கு வைக்கிறாங்கன்னா அந்த விளக்கு என்னது, அநேகருக்கு ஒரு பிரகாசமா இருக்கணும். ஆனா அந்த விளக்கே அணைந்து போகும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். யார் தாயையும் தகப்பனை தூஷிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, இருளடைந்துதான் இருக்கும். அவன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் அவன் பேரும் புகழுமா இருந்தாலும், அவன் தாயும் தகப்பனையும் தூஷிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமா, அவனுக்கு இருளாய் மாறுமா. அந்த காரிருளாய் மாறும் பொழுது அவன் வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் மட்டும் தான் இருக்கும். இந்த நாட்களிலே இந்த வார்த்தை கேட்க நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு நாம தாயின் தகப்பனையும் தூஷிக்கிறோம் இருக்குமா, ஒருவேளை தாயின் தகப்பனையும் நாம் நேசிக்கிறோம் இருக்குமா என்று நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல வாசிக்கலாம் இந்த நேரத்துல நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 30:17. கண் நதியின் பிடுங்கும். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தகப்பனையும் தாய் என்ன செய்யணும், பரியாசம் பண்ணு, தாயின் கட்டளையை பண்ணுகிறார், தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறார். இப்போ ஒரு தகப்பன் ஏதாவது ஒரு நல்ல நிலைமையில் இல்லை, அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகள் தகப்பன் என்று சொல்லி கூட அங்க கூச்சப்படுவாங்க. இவர் தான் என் தகப்பன் என்று சொல்லி அவங்க என்ன செய்ய அந்த இடத்துல கூச்சப்படுவதா இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, தாயின் கட்டளை, தாய் ஒருவேளை அந்த பிள்ளைக்கு ஏதாவது கட்டளை சொல்லும் பொழுது அந்த கட்டளை என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அந்த வார்த்தை என்ன செய்யணும், அலட்சியமா எண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க முதிர் வயதில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன அவனோட வார்த்தை நம்ம கேட்கணுமா என்று ஒரு அலட்சியம் நமக்குள்ள இருக்காது. அப்படிப்பட்ட அலட்சியம் இருந்த அவர் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கண்கள் நதியின் காகங்கள் பிடுங்கும் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம் தகப்பனை பரியாசம் பண்ணுறா இருக்கிறோமா, ஒருவேளை தாயின் கட்டளைகளுக்கு மீறி நடக்கிறோமா என்று நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம தாய் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை அசட்டை பண்ணக்கூடாது என்று நினைக்க வேண்டும். ஏன்னா நம்மள ஒருவேளை படித்திருக்கலாம், நம்ம தகப்பன் தாயும் படிக்காம இருந்திருக்கலாம். ஆனா படித்தாலும் படிக்காவிட்டாலும் அவங்க என்ன செய்யணும், மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்.
அது இல்லாம என் தகப்பன் என்ன அவங்க என்ன சொல்றாங்களா அதை கேட்கணுமா என்று சொல்லி நம்ம அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மனவேதனை உண்டாகும். எப்போ நம்முடைய தாயின் தகப்பனையும் நாம் ஆனந்தப்படுத்துகிறோமோ, எப்போ நம்முடைய தாயின் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறோமோ, அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா சந்தோஷம் அடைவார். ஏன்னா அவருடைய சொல்லுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இது ஆண்டவர் காண்பித்த ஒரு மாதிரியாக, அதனால தான் வேதத்துல அந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களா இருக்கிறது. அடுத்தது பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 23:22 வாசிக்கும் பொழுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. பெற்ற தகப்பன் நமக்கு யார் நம்முடைய தகப்பனா இருக்கிறார்களோ, நம்முடைய தகப்பனுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். உன் தாய் வயது சென்றாவல் ஆகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாது. ஒருவேளை நம்ம தாய் முதிர் வயதா இருக்கும் பொழுது அந்த தாய் என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணாம அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து, தாயின் தகப்பனுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வார்த்தை, இந்த 3ஆம் வார்த்தையினுடைய அம்சம் என்னன்னா, இந்த தாய் எப்படி மகனை அந்த நேசித்து, அந்த தாய் அந்த சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்து அந்த மரண தருவாயிலும் என் மகன் எனக்கு ஏதாவது செய்வார் என்று நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மகனுடைய வாழ்க்கை அப்படி இருந்தாலும் அந்த தாய்க்கு ஒரு கடமை ஆற்றுகிறார். அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனையோ முறை ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு எந்த அளவுக்கு நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். தாயுடைய வார்த்தை கீழ்ப்படும் பொழுது நம்முடைய தீபம் எப்படி இருக்குமா? ஆறாமல் இருக்கும், நம்முடைய தீபம் அணையாமல் இருக்கும். அப்போ இந்த நாளிலே கேட்கிற இந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நம்ம தாயின் தகப்பனுடைய வார்த்தையை நம்ம செய்யணும்? கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். அடுத்தது வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விதவையானவளுக்கு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமே. இந்த இடத்துல ஒரு விதவை தாய் குறித்து சொல்றாங்க. அவங்க அந்த விதவை தாய்க்கு ஒருவேளை பிள்ளைகள் இருக்கலாம், அவங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கலாம். அவங்க என்ன செய்யணும்? தந்த சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் நடக்கணும். அவங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது பதில் நன்மையை பெற்றுக்கொள்வார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட காரியம் தான் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. இந்த நாட்களில ஒருவேளை விதவை தாய் இருக்கலாம். இந்த விதவை தாயின் தன்னுடைய பேர பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்துக்கு நம்ம என்ன ஒரு இருக்கணும். தன் சொந்த குடும்பத்துக்கு அவங்க என்ன செய்யணும்? ஒரு பக்தி மார்க்கத்தை காட்டுகிறவர்களாக தாயாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் தேவனுக்கு முன்பாக ஒரு பிரியமான காரியமாய் ஆண்டவர் எண்ணுகிறார். அது போலதான் இந்த நாட்களில ஒருவேளை நாம் கணவனை இழந்திருக்கலாம். ஆனா கணவன் இழந்திருந்தாலும் தேவன் சொல்றாரு, நான் உனக்கு உன் சிருஷ்டிகரனே உனக்கு நாயகனா இருப்ப சொன்ன வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவர் தான் எஜமானர் என்று நாம் நம்பி விசுவாசித்து நம் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் நடக்க நம்ம என்ன செய்யணும்? வழி முற்படணும். அப்படி முற்படும் பொழுது அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது ஒரே வசனம் பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் தெரிந்த வார்த்தை தான். 6ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள் படிக்கலாம். ஆமே. இந்த இடத்துல பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியும். நம்ம தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படி மாத்திரமல்ல, நம்முடைய தேவனுக்கு என்ன செய்யணும்? நாம் கீழ்ப்படியணும். எப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியோம்னா ஆண்டோடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, ஜெபம் நமக்குள்ள இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்கா தேவனுக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய பெற்றோருக்கும் தாய் தகப்பனுக்கு என்ன செய்வோம்? கீழ்ப்படியும்.
அது மாத்திரமல்ல, அப்படி நீ கீழ்ப்படிந்தா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன? உன் மண்ணை உண்டாடுவதற்கு பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அப்போ இந்த உலகத்திலே நம்முடைய ஆயுஷ்காலம் அதிகமா இருக்கணும்னா, நம்முடைய வாழ்நாள் மிகுதியா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தாயின் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம தாயின் தகப்பனை அலட்சியம் பண்ணனா நம்ம வாழ்நாள் என்ன குறுகி போகும். அதான் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக எபேசிய பகுதியில சொல்லுகிறார். அடுத்தது பார்க்கும் பொழுது உபாகமம் 5:14 சொல்றாரு அவரு, உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணி உன் தேசத்துல நீ நன்மை காண்பாய். இந்த நாட்களிலே நம்முடைய தேசம் ஒருவேளை நன்மையா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெற்றாருக்கு கீழ்ப்படியா இருக்கணும். நம்ம பெற்றாருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய பெற்றாருக்கு அவங்க சொல்ற சொல்ல கேட்க ஆரம்பிக்கணும். அவனோட சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை நீடித்திருக்கும். நம்முடைய தேசமும் நன்மையால் திருப்தி ஆகும். இந்த நாட்களில பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள். இதற்கு காரணம் என்னன்னா அவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யறது? கீழ்ப்படியறது. ஒருவேளை ஆண்டவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதுக்கெல்லாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா உண்டாக்குவார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை பராமரிக்கிறீங்க? எத்தனை பிள்ளை தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறீங்க? இதை பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் விமான நிலையத்துல ஒரு பெரிய வயதானவர்கள் ஒரு மூட்டை வைத்து அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அந்த போலீஸ்காரங்க பார்க்கும்போது ரொம்ப நேரம் அந்த அம்மா அங்கேயே அலைந்து கொண்டிருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் ஏமா இவ்வளவு நேரம் இங்கேயே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, என் பையன் இங்க உட்கார வைத்து நீ போய் நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்னை இங்க உட்கார வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? போலீஸ்காரன் அந்த இருக்கிற அந்த செக்யூரிட்டி எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் டிக்கெட் இங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஏன்னா ஏர்போர்ட்ல இந்த விமானம் ஏறணும்னா முன்கூட்டியே என்ன செய்யணும்? பதிவு செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு கேட்ட போது நான் சிங்கப்பூர் போகணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல அந்த பேரை பார்க்கும் பொழுது அவன் மகனுடைய பேரை கேட்டாங்களா, அந்த மகனுடைய பேர் சொன்னாங்க. நம்ம அவங்க சொன்னாங்க மகன் பேர் படித்து அந்த லிஸ்ட்ல இருந்தது. ஆனா ஆல்ரெடி அவனை செய்த ஃபிளைட் ஏறி போயிட்டான். ஆனா அந்த அம்மாவும் மட்டும் அங்கேயே காத்து கொண்டு இருக்கான், என் மகன் வருவான், என்னை கூட்டி கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்தாங்க? அந்த இடத்துல காத்திருந்தாங்க. அப்போ அந்த இருக்கிற அந்த செக்யூரிட்டி என்ன சொன்னார்னா, இனிமே உங்க மகன் வரமாட்டான், ஏன்னா அவன் என்ன முன்கூட்டியே விமானம் ஏறி போயிட்டான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி அந்த வாயில சொல்லும் பொழுது அந்த என்ன செய்யறாங்க? அந்த செக்யூரிட்டி வாயை மூட ஆரம்பிக்கும். சொல்லாத ஐயா, என் மகனை தூஷிக்காதீங்க. அப்போ அந்த தாயின் பாசம் எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளவு அன்பு அந்த தாய்க்கு அந்த மகன் மேல. ஆனா அந்த மகனுக்கு அந்த தாயின் மேல அன்பு இல்லை. இதுதான் இந்த காலகட்டமா இருக்கு. அதுதான் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை அது சரியாய் கேட்கும் பொழுது, சரியாய் நம்முடைய அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அதை நம்ம கண்டிப்பா அனுசரிக்கணும். அப்படி அனுசரிக்கும் பொழுது இப்படி வாழ்க்கை எப்படி இருக்குமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். எப்போ பெற்றோர் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்போமோ அந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வாங்க. அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க ஒரு நீதியா இருக்கும். அதனால்தான் ஒரு திருக்குறள் இருக்கு, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவோக்கும் தன் மகன் சான்றோர் என கேட்ட தாய். ஒரு மகன் மகளையோ இல்ல ஒரு மகளையோ ஒரு தாய் பெற்றெடுக்கும் பொழுது ஒரு எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை காட்டிலும் மற்றவர்கள் தன் மகனை புகழும் பொழுதே அந்த தாய்க்குள்ள அதிகமான சந்தோஷம் இருக்கு என்று அந்த திருக்குறளை வாசிக்கிறோம். அது போல இந்த நாளிலே நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எப்படி அந்த மரண தருவாயிலும் ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த அன்பு தாயை அந்த பராமரிக்கிறாரு. அந்த தாய்க்கு அவர் அன்பு காட்டினதால ஒரு மாதிரியை காண்பித்தார். எப்படி அந்த சீஷன் கையில அந்த தாயை ஒப்பு கொடுக்கிறாரோ அதே போல அந்த மகனுக்கும் அந்த சீஷனுக்கும் அந்த தாயை ஒப்பு கொடுக்கிறாரோ அதே போல அந்த தாய்க்கும் அந்த மகனை ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாட்களிலே அப்படி நம்ம சரியாய் நம்முடைய வாழ்க்கை பாதை நடத்தி கொண்டு போகும் பொழுது உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமிராஜ். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமிராஜ். இன்னேசு உண்மை
ரத்தத்தால் ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர். நன்றி இயேசுவே. பானே என் உள்ளம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ராஜா. 3ஆம் வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. ஒரு தாயுடைய அன்பு தகப்பனே, ஒரு மகனுடைய கடமை அப்பா இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ராஜா, ஆண்டவரே உம்மை பின்பற்றணும் தகப்பனே. வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் ராஜா. வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கணும் சுவாமி ராஜா. அப்பா இயேசுவே, இந்த மாதிரி எங்களுக்கு காண்பித்து வைத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. நீ மாத்திரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி ராஜா. வந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் சுவாமி ராஜா. ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல ஆண்டவரே.